தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நான் என்பது என்ன? நான் என்பது ஏன்? நான் என்பது யார்? நான் என்பது என்ன? நான் என்பது ஏன்? நான் என்பது யார்? நான் என்ற ஒன்று வெளியே தோன்றும் தோற்றம் அல்ல. நான் என்ற ஒன்று வெளியே தோன்றும் தோற்றம் அல்ல. நான் என்பது இதுவரை நாம் எண்ணியது போல ஜடமான தேகமாக தோன்றி சில காலம் விளங்கி பின் மங்கி மறைந்து ஒழியும் மாமிச வடிவம் அல்ல. இது நான் உள்ளிருந்து ஓங்கும் அருட்ஜோதி அணு. இது உள்ளிருந்து ஓங்கும் அருட்ஜோதி அணு. அறியாமையில் உள்ளவரை அதன் உண்மை பொருள் மிக இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. உண்மை நிலை பெற விளைவோர்க்கு உரிமையானது, வெளிப்படையானது, உள்ளே மிக மிக ஆழ்ந்த நிலையில் பேரமைதியில் வைக்கப்பட்டுள்ளது. தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த தனிப்பெரும் தந்தையே, இது அறிவு சொரூபமானது, தயவு இயல்பானது, மெய்ஞான உணர்வானது. இது அறிவு சொரூபமானது, தயவு இயல்பானது, மெய்ஞான உணர்வானது. நான் என்பது அற்புதமான ஓர் மெய் அருள் அக உணர்வு. இது கடவுளின் இயற்கை விளக்க அருட்ஜோதி சித்துருவம். பிறப்பு இறப்பு அற்றது. இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தமென்றருளிய அருட்பெரும் ஜோதி. அன்பு சிவம் ஆகிய ஏகமான கடவுளே, நான் என்ற வண்ணமாய் அநேக வேடம் பூண்டு சச்சிதானந்த அனுபவத்தின் பொருட்டு எண்ணற்ற ஆன்ம கோடிகளாக விளங்கி நடித்து கொண்டிருக்கின்றார். புறநிலையில் அநேகராகவும் அகநிலையில் ஒருவராகவும் உள்ளார். அந்த உள்ளொளி வள்ளலார் ஏக நாயகர். அன்பு சிவம் ஆகிய ஏகமான கடவுளே, நான் என்ற வண்ணமாய் அநேக வேடம் பூண்டு சச்சிதானந்த அனுபவத்தின் பொருட்டு எண்ணற்ற ஆன்ம கொடிகளாக விளங்கி நடித்து கொண்டிருக்கின்றார். புறநிலையில் அநேகராகவும் அவரே அகநிலையில் ஒருவராகவும் உள்ளார். அந்த உள்ளொளி வள்ளலார் ஏக நாயகர் அருட்பெருஞ்சோதியார். நானாகிய மனிதனும் தானாகிய கடவுளும் சேர்ந்த இரண்டு அற்ற ஒரு நிலை கொண்ட ஓர் அணுவே இந்த அருட்ஜோதி ஆன்மா. இதுவே தாம் அறை ஆகும். நான் அறை, தான் அறை, தாமரை. இது பேரானந்த முடிவில்லாத அருள் அனுபவம் கொண்டது. எங்கும் நிறைந்தது, என்றும் விளங்குவது, நித்தியமானது, சத்தியமானது, அழிவில்லாதது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உள்ளிருந்து உதவி உள்ளொளி வள்ளலார் அருட்பிரகாசர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன்.